Daily. Taste the Daily. ஆந்திராவில் இருந்து தமிழகத்திற்கு 20 கிலோ கஞ்சாவை கடத்தி வந்த இருவர் பிடிபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே வாகன சோதனை நடைபெற்றது. இருவரின் நடமாட்டத்தின் மீது சந்தேகம் எழுந்ததை அடுத்து விசாரணை நடைபெற்றது. அப்போது புதுச்சேரி மாநிலம் காரைக்காலைச் சேர்ந்த மாதேஷ், ராகுல் சுக்லா ஆகிய இருவரும் ஆந்திராவில் இருந்து செங்குன்றத்திற்கு 20 கிலோ கஞ்சாவை கடத்தி வந்து சுற்றுவட்டார பகுதிகளில் விற்பனை செய்ய இருந்தது தெரியவந்தது. 20 கிலோ கஞ்சாவுடன் இருவரும் பிடிபட்டனர். தமிழக எல்லை பகுதிகளில் விடியா திமுக அரசின் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் அண்டை மாநிலங்களில் இருந்து போதைப் பொருட்களை தமிழகத்திற்கு கடத்தி வருவது அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை அம்பத்தூரில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்கும் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டவர் 14 கிலோ கஞ்சாவுடன் சிக்கினார். பட்டறைப்பாக்கம் ரயில் நிலையம் பகுதியில் நடைபெற்ற சோதனையில் மேடவாக்கத்தைச் சேர்ந்த சாகுல் அமீது என்பவர் 14 கிலோ கஞ்சாவுடன் சிக்கினார். கல்லூரி மாணவர்கள் வடமாநில இளைஞர்களை குறிவைத்து அவர்கள் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதும் தெரியவந்தது. இதையறிந்த பொதுமக்கள் தீய சக்தி ஸ்டாலின் ஆட்சியில் திரும்பும் திசையெங்கும் கஞ்சா விற்பனை கொடிகட்டி பறப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர். திருநெல்வேலி மாவட்டம் தச்சநல்லூரில் 20 கிலோ குட்கா பொருட்கள் பிடிபட்ட நிலையில் அதை கடத்திய நபர் தப்பி ஓடிவிட்டார். மணிமூர்த்தீஸ்வரம் அருகே வாகன சோதனை நடைபெற்ற போது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் தப்பி ஓடினார். அப்போது அவரது வண்டியில் இருந்த பெட்டியை சோதனையிட்ட போது அதில் 20 கிலோ குட்கா பொருட்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. தப்பி ஓடிய நபரின் வாகன பதிவு எண்ணின் அடிப்படையில் விசாரணை நடைபெற்றதில் வல்லநாட்டைச் சேர்ந்த குணசேகரன் என்பவர் கூறியது என்று தெரிய வந்தது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் போதைப் பொருட்கள் கிராமங்களில் கூட வெளிப்படையாக விற்பனை செய்யப்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கோவையில் மளிகை கடையில் குட்கா புகையிலை பொருட்கள் விற்பனை செய்த இருவர் சிக்கினர். சந்தேக கவுண்டன் பாளையத்தில் நடைபெற்ற சோதனையில் ஜெயபிரகாஷ் என்பவர் நடத்தி வரும் மளிகை கடையில் 24 கிலோ குட்கா மற்றும் புகையிலை பொருட்கள் சிக்கியது. இது தொடர்பாக ஜெயபிரகாஷ், அவரது ஓட்டுநர் சத்யபிரகாஷ் ஆகிய இருவர் சிக்கிய நிலையில் தலைமறைவாகிய ஜெயபிரகாசத்தின் மனைவி ஜெயசுந்தரி தேடப்பட்டு வருகிறார். இதை கண்ட பொதுமக்கள் ஸ்டிக்கர் ஸ்டாலின் ஆட்சியில் போதைப் பொருள் சிக்கல் இன்றி விற்பனை செய்யப்படுவதாக குற்றம் சாட்டுகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் அருகே கஞ்சா விற்பனை செய்த இளம்பெண் உள்ளிட்ட இருவர் பிடிபட்டனர். சோகண்டியில் அரசு டாஸ்மாக் மதுபான கடை அருகே கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து அங்கு சோதனை நடைபெற்றது. அப்போது இருசக்கர வாகனத்தில் சந்தேகத்திற்குரிய வகையில் நின்று கொண்டிருந்த இளைஞர் மற்றும் இளம்பெண்ணிடம் விசாரணை நடத்தப்பட்ட போது இருசக்கர வாகனத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 1 கிலோ 500 கிராம் கஞ்சா பொட்டலங்கள் சிக்கியது. இதையடுத்து வேலூரைச் சேர்ந்த கௌசல்யாவும் ஸ்ரீபெரும்புதூரைச் சேர்ந்த அபினேஷும் பிடிபட்டனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் பட்டி தொட்டி எங்கும் போதைப் பொருள் விற்பனை அதிகரித்து தமிழகம் சீரழிந்து விட்டதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.